அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புவியிலிருந்து முக்கியமான 50 வினாக்கள் தேர்வு வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் பாருங்க, 49ஆம் பாரலல் எந்த இரு நாட்டு எல்லைக்கோடு ஆகும்? 49ஆம் பாரலல் எந்த இரு நாட்டு எல்லைக்கோடு ஆகும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, அமெரிக்கா மற்றும் கனடா. இரண்டாவது வினா, வானிலை கூறுகளுள் சமசூரிய வெளிச்சக்கோடின் பெயர்? வானிலை கூறுகளுள் சமசூரிய வெளிச்சக்கோட்டின் பெயர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, ஐசோகெல். மூன்றாவது வினா, சிவப்பு புரட்சி என்பது எது? சிவப்பு புரட்சி என்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இறைச்சி தக்காளி உற்பத்தி. சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி. நாலாவது வினா, ராக்கி மலையிலிருந்து வீசும் மேற்கத்திய வறண்ட வெப்ப காற்று எது? ஒரு முக்கியமான வினா, ராக்கி மலையிலிருந்து வீசும் மேற்கத்திய வறண்ட வெப்ப காற்று எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, சின்னூக். ஐந்தாவது வினா, ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு? ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 4 நிமிடங்கள். ஆறாவது வினா, உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது? உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வெப்பமண்டல காடுகள். ஏழாவது வினா, தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, NH 785. எட்டாவது வினா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். நல்லா பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 9. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் பிப்ரவரி 9. ஒன்பதாவது வினா, யுரேஷியாவில் காணப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி எது? யுரேஷியாவில் காணப்படும் மித வெப்பமண்டல புல்வெளி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஸ்டெப்பி. பத்தாவது வினா, உலக மக்கள் தொகை தினம் என்று? உலக மக்கள் தொகை தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூலை 11. 11வது வினா, தேசிய கடல்சார் நிறுவனம் டோனோபோலாவில் நிறுவப்பட்ட ஆண்டு? தேசிய கடல்சார் நிறுவனம் டோனோபோலாவில் நிறுவப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1, 1996. 12வது வினா, ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எது? ஒரு முக்கியமான வினா, ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கன்வர் ஏரி. 13வது வினா, எரிமலைகள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 3 வகைகளாக பிரிக்கலாம். 14வது வினா, இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. 15வது வினா, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. 16வது வினா, தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காவிரி டெல்டா வாழைப்பின்னல். 17வது வினா, தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1076 கிலோமீட்டர். 18வது வினா தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எது? தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொட்டபெட்டா. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. 19வது வினா தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? ஒரு முக்கியமான வினா. தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நர்மதை. 20வது வினா இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 21வது வினா மக்கிய பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிமப் பொருட்கள் அடங்கிய மண் எது? மக்கிய பாஸ்பாரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிமப் பொருள் அடங்கிய மண் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வண்டல் மண். 22வது வினா ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெருநீரோட்டம். 23வது வினா மசாய் பழங்குடியினர் வாழும் நாடு எது? மசாய் பழங்குடியினர் வாழும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கென்யா. மசாய் பழங்குடியினர் வாழும் நாடு கென்யா. 24வது வினா தவறான பொருந்தியுள்ளதை கண்டுபிடிக்கவும். தவறாக பொருந்தியுள்ளதை கண்டுபிடிக்கவும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மஞ்சள் புரட்சி பூக்கள். மஞ்சள் புரட்சி வந்து பூக்களில் எண்ணெய் வித்துக்கள் வரும். அப்போ பாக்கி எல்லாத்தையும் பாருங்க. வெண்மை புரட்சிங்கிறது பால், பசுமை புரட்சிங்கிறது உணவு தானியம், நீல புரட்சிங்கிறது மீன். இது உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெள்ளி புரட்சி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 25வது வினா சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கல் அணை. 26வது வினா கேரளாவின் பழமையான வேளாண் முறை எது? கேரளாவின் பழமையான வேளாண் முறை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பொன்னம். உங்களுக்கான கொஸ்டின் அசாமோட பழமையான வேளாண் முறை என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அசாமோட பழமையான வேளாண் முறை என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 27வது வினா பீகாரின் துயரம் எது? பீகாரின் துயரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோசி ஆறு. பீகாரின் துயரம் கோசி ஆறு. 28வது வினா புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெள்ளி. புவியின் இரட்டை வெள்ளி. 29வது வினா சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செவ்வாய். சிவப்பு கோள் செவ்வாய். 30வது வினா சியாவில் உள்ள வேதி சேர்மங்கள் எவை? சியாவில் உள்ள வேதி சேர்மங்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலிக்கா மற்றும் அலுமினியம். சியாவில் உள்ள வேதி சேர்மங்கள் வந்து சிலிக்கான் மற்றும் அலுமினியம். 31வது வினா உயர் மேகம் எனப்படுவது எது? உயர் மேகம் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கீற்று மேகம். உயர் மேகம் எனப்படுவது கீற்று மேகம். 32வது வினா தங்க கழுத்துப்பட்டை பணியாளருக்கு எடுத்துக்காட்டு. தங்க கழுத்துப்பட்டை பணியாளருக்கு எடுத்துக்காட்டு. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி நீதிபதிகள். தங்க கழுத்துப்பட்டை பணியாளருக்கு எடுத்துக்காட்டு நீதிபதிகள். 33வது வினா தங்க இலைப்பயிர் எது? ஒரு முக்கியமான வினா தங்க இலைப்பயிர் எது?
இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி சணல். தங்க இலைப்பயிர் சணல். 34வது வினா, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 38. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் உள்ளன. 35வது வினா, தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எது? தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கரும்பு. தமிழ்நாட்டோட முதன்மையான பணப்பயிர் வந்து கரும்பு. 36வது வினா, கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எது? கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நவி மும்பை. கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் நவி மும்பை. 37வது வினா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்டுள்ள மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரா. 38வது வினா, உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை. உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கல் அணை. உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. உலகின் மிக நீளமான அணை எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 39வது வினா, சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கியூபா. சர்க்கரை உற்பத்தியில் கியூபா முதலிடம். 40வது வினா, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப். 41வது வினா, தபதி ஆறு உற்பத்தி ஆகும் இடம். தபதி ஆறு உற்பத்தி ஆகும் இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முல்டாய். 42வது வினா, வங்கதேசத்தில் கங்கை ஆற்றின் பெயர் என்ன? வங்கதேசத்தில் கங்கை ஆற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி பத்மா. வங்கதேசத்தில் கங்கை ஆற்றின் பெயர் பத்மா. 43வது வினா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளியின் பெயர் என்ன? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாங்கர். பழைய வண்டல் படிவு பாங்கர். 44வது வினா, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். ஒரு முக்கியமான வினா, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 3214 கிலோமீட்டர். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். 45வது வினா, விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோதாவரி. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு கோதாவரி. 46வது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம். இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 47வது வினா, புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. 48வது வினா, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? இது ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காணப்படும் மாங்க்ரோவ் காடுகள் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி கடலூர். 49வது வினா, தமிழ்நாட்டில் 38வதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் 38வதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி மயிலாடுதுறை. கடைசி வினா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ
ஆனைமுடி. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் மிக குறைவாக நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? இரண்டாவது வினா, தமிழ்நாட்டில் 38வதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எது? தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எது? கேரளாவின் பழமையான வேளாண் முறை எது? தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன? ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? இந்த 8 கொஸ்டினுக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.